அதே போல டிடி தினகரன், மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் எங்கள் தேசிய ஜனநாயக அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் மக்களுக்கு செல்வாக்கு மிக்க கட்சியாக இருக்கிற எங்களுடைய வாக்குகள் நிலையானது. அதன் மூலமாக நிச்சயமாக வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம். அதில் எந்தவித சந்தேகம் தேவையில்லை. திடீர்னு எந்திரிச்சு பார்த்தோன்னே எல்லாருக்கும் கோடை கால நிதி உட்பட சேர்த்து 5000 ரூபாய் காசு கொடுத்தாங்க. இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மக்கள் படிக்கிற துன்பத்தை பார்த்து கொடுத்தா பரவாயில்ல, இவருடைய அடுத்த வருகின்ற தேர்தலை மையமாக வைத்து இதை கொடுக்குறாங்க. இன்றைக்கு அந்த குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 உரிமத்தை கொடுக்குறாங்க. இந்த 3 மாத தொகையை இணைச்சி முன்கூட்டியே அதை அந்த மக்கள் கொடுத்துருக்காங்க. அதில் 3000, 2000 கோடை. ஒவ்வொரு வருஷம் கோடை காலம் வருது. ஸ்டாலின் மறந்து போச்சு. 2021 கோடை காலம், 22 கோடை காலம், 23 கோடை காலம், 24 கோடை காலம். ஆனா இந்த ஆண்டு தான் கோடை காலம் இந்த முதலமைச்சர் எதுன்னு சொன்னா இன்றைக்கு தோல்வி பயத்துல புரட்சியின் விளிம்பில் போன காரணத்தினால இதை மக்களுக்கு கொடுத்து மக்களை ஏமாற்ற போகிறாங்க. நிச்சயம் நடக்காது. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைக்கும் அறிவுஜீவி மக்கள் எது உண்மை, எது பொய், எது சரி, எது தவறு ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இந்த தேர்தலில் அதெல்லாம் பிரதிபலிப்பாங்க. எல்லாரும் என்ன கேட்கிற கேள்வி நான் ரொம்ப அனுப்பி விட்டுறேன். எல்லாரும் என்ன கேட்கிற கேள்வி உங்கள்கிட்ட அப்படியே மாற்றி விட்டுறேன். விஜயோடைய தாலிக்கா எண்ணிய வருமா? நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டேன். இதுவரை நாங்கள் அவரோட பேச்சுவார்த்தை தொடரவில்லை. ஆனால் இப்படி பத்திரிகையாளர் ஊடகங்கள் தான் பெருதி போட்டுக்கிட்டே இருக்காங்க. கூட்டணி வரும் தேவையில்லாத ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க. அதிமுக அந்த எந்த தொடர்பு வச்சுக்கல.